பிரைஸ் லார்டுங்க. நேத்தி ஒரு நிகழ்ச்சி பார்த்துட்டு இருந்தேன். அதில அந்த ஒரு சகோதரி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எனக்கு நல்ல கெரியர்ல நான் செட்டில் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, கல்யாணம் ஆனதுக்கப்புறம் எனக்கு குழந்தை இப்ப வேணாம், இப்ப வேணான்னு சொல்லிட்டு 1 வருஷம் தள்ளி போட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க நல்ல கெரியர்ல செட்டில் ஆயிட்டாங்க. அவங்க நினச்ச மாதிரி நல்ல பொசிஷனுக்கு வந்துட்டாங்க. வீடு வாங்கிட்டாங்க. இதுக்கப்புறம் எனக்கு குழந்தை வேணும்னு சொல்லிட்டு அவங்க ட்ரை பண்ணி இப்போ 7 வருஷமா இன்னும் கூட எவ்வளோ டாக்டர் கிட்ட காட்டினாலும் அவங்களுக்கு குழந்தை பெத்துக்க முடியல. அப்போது நீதிமொழிகள் 18:21 என்ன சொல்லுதுன்னா, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கான். நம்ம வாயால் எனக்கு இப்போ வேணாம் வேணாம் வேணான்னு சொல்கிற சில காரியங்கள் நமக்கு விரோதமாக சாபமாக முடியும். அதனால் நீங்களும் அந்த மாதிரியே சொல்லி சொல்லி உங்கள் திருமணத்தை தள்ளி போட்டிருக்கலாம். இப்போ திருமணமே ஆகாதபடி நீங்கள் இருக்கீங்க. ஏதோ கல்யாணம் நடந்தால் போதும்னு நீங்கள் இருக்கீங்க. அதே மாதிரி எனக்கு குழந்தை வேணாம் வேணான்னு சொல்லி இப்போ நீங்கள் வேணும் வேணும்னு நினச்சாலும் நீங்கள் உங்களுடைய வயிற்றுக்கு விரோதமாய் பேசின வார்த்தைகள் ஒரு சாபமாய் உங்களை தொடர்ந்து நிற்கிறது. இந்த நாளில் நீங்கள் ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே மன்னிங்க, எனக்கு விரோதமாய் நான் பேசின வார்த்தைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ரத்து செய்கிறேன் என்று சொல்லி அந்த ஆசீர்வாதத்திற்காக நீங்கள் போராடி சுதந்திரித்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.